Hi friends, today என்ன பார்க்க போறோம் அப்படினா data types பார்க்கலாம். ஓகேங்களா? So last classல global variables, local variables பார்த்தோம். Today வந்துட்டு data types பார்க்கலாம். So மறக்காம என்னோட Instagram page follow பண்ணிக்கோங்க. இப்போ data types அப்படிங்கிறது என்னன்னா numbers இருக்கும், sequence types, boolean, set, dictionary இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? So numbers அப்படிங்கும்போது என்ன வரும்னா integer, float, complex. So complex அப்படிங்கிறது பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ற data types. Then sequenceல strings, list, tuples வரும். boolean true or false, set, dictionary இருக்கு. ஓகேங்களா? நம்ம பைத்தான்ல தான் data type டிக்ளேர் பண்ண மாட்டோம்ல. So then எப்படி நம்ம இதை வந்து ஃபைண்ட் பண்றது? ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So இப்போ பார்த்துக்கலாம் பாருங்க. a equal to 10 ன்னு கொடுத்துட்டு printல வந்து நான் என்ன சொல்றேங்க? type of a ன்னு கொடுக்கறீங்க. ஓகேங்களா? So அப்போ intோட aங்கிறது வந்துட்டு என்ன data type ன்னு உங்களுக்கு print ஆகும். b equal to 6.0 ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். Then நம்ம என்ன பண்றோங்க? printல type of b ன்னு கொடுக்க போறோம். கிளியருங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேட்டா டைப் c equal to 5 plus 6j ன்னு தர்றேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்னா இன்னைக்கு என்னன்னு வந்துட்டு பிரீஃபா பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பிரிண்ட்ல டைப் ஆஃப் c கொடுத்துறேன். கிளியருங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம இது என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அது இன்ட், இது ஃப்ளோட், இது காம்ப்ளெக்ஸ்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஏல இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்கோம், பியில் ஃப்ளோட் வேல்யூ, சியில் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. இப்போ ஏ ப்ளஸ் கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் நான் 6j மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போவும் நம்மளுக்கு என்னதான் டிஸ்பிளே ஆகிருக்குங்க? காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா டைப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா என்ன? ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா என்னன்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி ரெண்டையும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a ஈக்குவல் டு ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கனாங்க, b ஈக்குவல் டு ஜஸ்ட் 6ன்னு கொடுத்துடலாம். z ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. a என்ன கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு a கொடுத்துருக்கீங்க, கமா பின்னு கொடுங்க. இப்போ பிரிண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க? z வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி, ஓகே, டைப் ஆஃப் c நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? காம்ப்ளெக்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்டில் சியை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு a கமா பின்னு கொடுத்துட்டு சியை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஜேங்கிறது ஆட் ஆகி வந்திருக்குங்களா? இப்போ பாருங்கள், 10ன்னு கொடுத்துருக்கோம் ஏல, பியில் வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். பட் சியில் நான் என்ன கொடுத்துருக்கேங்க? a கமா பி, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் a கமா பி. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியல் நம்பர், செகண்ட்ல இருக்கிறது இமேஜினரி நம்பர். கிளியருங்களா? ஸோ இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரியல் கமா இமேஜினரி. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னதுங்க? ரியல் நம்பர். செகண்ட்ல இருக்கிறது என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு சியை ஆட் பண்ண சொல்லும் போது சி ஈக்குவல் டுன்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது? காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ், அதாவது ரியல் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துருக்கு. கிளியருங்களா? இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கூட நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பாருங்க, a ஈக்குவல் டு 2 plus 3j, b equal to 4 plus 6j கொடுத்துறோம். இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேங்க? c equal to a plus b கொடுக்குறேன். c equal to a plus b. இதே மாதிரி நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரியல் நம்பர் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. காம்ப்ளெக்ஸ் நம்பரும் என்ன இருக்குங்க? 4 plus 2 6ன்னு வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிளியருங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னதுங்க? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இமேஜினரி கூட அதாவது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் கூட நார்மலாக இருக்க வேல்யூவை ஆட் பண்ண முடியுமா? ஏங்கிறது வந்து இன்டிஜர் வேல்யூ, பிங்கிறது என்னதுங்க இமேஜினரி பார்ட். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ரியல் நம்பரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கு 6 + 6j. கிளியருங்களா? இன்னொரு விதமாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ எது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப், எது வந்து ரியல் நம்பர்னு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ b = 4 + நம்ம கொடுத்தாச்சு 4 + 6jன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ரியல் = b டாட் ரியல். ஓகேங்களா? அப்போ b டாட்டுங்கிறது ரியல் இருக்கிறத கொண்டு வந்து ரியலில் ஸ்டோர் பண்ணுங்க. இமேஜ் அதை கொண்டு வந்து எதில் b டாட் இமேஜ் அதை கொண்டு வந்து ஜஸ்ட் இமேஜில் வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். தென் பிரிண்டில் நம்ம எதை பிரிண்ட் பண்ணுறோங்க? ரியல். தென் பிரிண்டில் இமேஜினரியை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். கிளியருங்களா? ஸோ இப்போ பிஏ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதில் இருக்கிற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு? ரியல் நம்பர் என்னவோ அதை நம்மளுக்கு பாயிண்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. தென் இமேஜினரி பார்ட் 6j கொடுத்துருக்கீங்க. ஸோ 6.0ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரியல் நம்பர்னு எடுக்கும்போது இப்போ நான் பாருங்கள், இங்கே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் ரியல் கொடுத்துட்றேன், அதை கொண்டு வந்து ரியலில் நான் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். கிளியருங்களா? நம்மளுக்கு என்னாச்சு? எரர். ரியல் அப்படிங்கிறது அதில் டிக்ளேர் பண்ணலை, நோ ஆட்ரிபியூட். ஸோ பைத்தான் இஸ் எ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி பிரிக்கலாங்க? ரியல் கமா இமேஜினரி. ஸோ ரியல்னு கொடுத்தா அது ரியல் நம்பரை எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இமேஜினரின்னு கொடுத்தீங்கன்னா இமேஜினரி வேல்யூவை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். கிளியருங்களா? ஸோ இப்போ ரியலுக்கும் இமேஜினரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு புரியுதா? ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து ஜஸ்ட் ஜே மட்டும்தான் ஆட் பண்ணுவோன்னு நினச்சோம். ஸோ ஜே அப்படின்னா என்னதுங்க? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரியல் நம்பர், ஜே இமேஜினரி வேல்யூ. ஸோ அதில் நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் என்ன சொன்னோங்க? காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்ட்டுவை ஆட் பண்ண முடியும். தென் இப்போ பாருங்கள், ஃப்ளோட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ ஏக்கு 2.6 கொடுத்துருக்கோம், பிக்கு வந்து 4 கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணாலும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஸ்ட்ரிங்கு கூட நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஹாய் கொடுத்து a + b கொடுக்குறோம். நம்மளால காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை எது கூட வந்து ஆட் பண்ண முடியாது? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கூட ஆட் பண்ண முடியாது. கிளியருங்களா? ஸோ டுடே வந்து என்ன பார்த்தோம்? இன்டிஜர் டேட்டா டைப்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? டுமாரோ வந்துட்டு ஸ்ட்ரிங், சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.